காஞ்சிகேசன் பேசுகிறேன். ஹாப்பி தேர்ஸ்டே. சாய்பாபா டேங்க இன்னைக்கு. என்னம்மா இன்னைக்கு பிஸியாக இருக்காங்க பாருங்க. ஹலோ வணக்கங்க. ஹாப்பி தேர்ஸ்டே. இன்னைக்கு சாய்பாபாவோட பிளஸிங்ஸ் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணுங்க. நான் அதான் சொன்னேன். ஆமா, எல்லாரும் ஒரு முறையாவது சீரடிக்கு போயிட்டு வரணும். நாங்க போயிட்டு வந்துட்டோம். 2-3-4 முறை கிட்ட போயிட்டு வந்துட்டோம். ஆமா, இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுற அத்தனை பேருக்கும் பிறந்த நாள் போது இன்னைக்கு என்னையோட பெரிய மகளோட பிறந்த நாள் இன்னைக்கு. ஆமா, அவங்கள வந்து எல்லாரும் பிளஸ் பண்ணுங்க. அவங்க வாழ்க்கையில மென்மேலும் நல்ல சீரும் சிறப்பமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்களுக்காக பிளஸ் பண்ணுங்க. இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுற பிள்ளைங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுறவங்களுக்கும் வேலைக்காக ட்ரை பண்ற அத்தனை பேருக்கும் நல்ல வேலை கிடைக்கணுங்க. படிக்கிற பிள்ளைங்கள்லாம் நல்ல நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணணும். எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கணும். இந்த வெயில் ரொம்ப 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 காலையில இருந்தே கொடுமை பண்ணுது. இதுல தப்பிக்கிறதுக்கு நம்ம ஏதாவது ஒரு வழி, தண்ணி தான் நிறைய குடிக்கணும், மோர் குடிக்கணும், அந்த மாதிரி ஏதாவது குடிச்சிட்டு கொஞ்சம் நம்ம வெயில சமாளிக்கிறதுக்கு நம்ம கத்துக்கணும். அவ்வளவுதாங்க. அதே மாதிரி கல்யாண வாரம் தேர்றவங்களுக்கு நல்லா வரணும். ஸ்வீட் நம்ம இன்னைக்கு வந்து சாஃப்ட் சப்பாத்திங்க. இட்லியும் சாப்பிட்டு சப்பாத்தி மடிச்சு செய்யாம இங்க பாருங்க எவ்வளவு சாஃப்டா வந்துருக்கு. சப்பாத்தி செய்து தக்காளி தொக்குங்க. சூப்பர். அந்த தக்காளி தொக்கு எடுத்து நல்லா வைக்கணுங்க. கரெக்டாக அங்கே தான் வைக்கணுங்க. அப்படிதான் வச்சுட்டு அதை சாப்பிடணும். இது வாழைத்தண்டு கூட்டுங்க. நல்லா இருக்கும். ரொம்ப நாள் ஆச்சுல. ஆமா, எங்க வாழைத்தண்டே கிடைக்க மாட்டேங்குது. நீங்க மட்டும்தான் கேட்குறீங்கன்றாங்க. கல்யாண சீசன் வந்தால் தான் வாழை மரம் அதான் பண்ணுறதுக்கு வாழைத்தண்டு கூட்டு பண்ணிட்டு பாவக்காய் வறுவல் சூப்பராக இருக்கும். இதுக்கு அது நல்லா இருக்கும். கடலை பருப்பு போட்டு பண்ணி வச்சிருக்கேன். வீக்லி ஒன்ஸ் ரெண்டுமே பண்ணுங்க, நல்லது. ரெண்டுமே உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. ஓகேங்களா. அப்புறம் ஒரு மல்லிகை கடையில் நிறைய எலி தொல்லை. உடனே அங்கே என்ன சொன்னாங்க, பூனை வளர்க்கலாம் அப்படின்னு. பூனையை வளர்த்தாங்க. பூனை ரொம்ப அழகாக இருக்கு. அந்த கடையில் ஒர்க் பண்ணுறவங்களாம் மாற்றி அது தீனி போட்டு நல்லா கொழுன்னு வளர்த்துட்டாங்க. கடைசியில் அது என்ன ஆச்சுன்னா, அது எலி பிடிக்க மறந்துச்சுங்க. ஏன்னா தேவையானது இவங்களே கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அது எப்படி எலியை பிடிக்கும்? அதனால் எலி பிடிக்க தான் நம்ம பூனையை வச்சுருக்கோம். அதுக்காக அது பழக்குங்க. ஓகேவா? இன்னொன்று சொல்லிக்கிறேன். வாழ்க்கையில் தோற்றவங்க 2 பேர் தாங்க. யார் தெரியுங்களா? ஒருத்தர் வந்து யார் பேச்சும் கேட்காதவங்க, இன்னொருத்தர் எல்லார் பேச்சும் கேட்டவங்க. 2 பேரும் வாழ்க்கையில் தோற்றவங்க. அதாவது கொஞ்சம் சொந்த புத்தின்னு சொல்லுவாங்க. 2மே இல்லைன்னா கஷ்டம்தான். அதுவே பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு 3 வழி பண்ணால் போதும். சில இடம் கேள்வியே கேட்கக்கூடாதுங்க. சில இடம் பதிலே சொல்லக்கூடாதுங்க. சில இடம் பேசவே கூடாதுங்க. இதை மாதிரினா நம்ம வாழ்க்கையில் எந்த பிரச்சனை இல்லாமல் நிம்மதியாக இருக்கலாம். ஓகேவா? ஜாலியாக எடுத்துக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்.